ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் கெஸ்ட்டு போஸ்ட் தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கடலூர் மாவட்ட ஸ்பெஷல் உணவு தான். இந்த ரெசிப்பியை நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க சுமையா ஃபாரூக். அவங்க சேனல் நேம் ஹசானா கிச்சன் ரெசிபீஸ். நெல்லிக்குப்பம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்பெஷல் ஃபுட்டை இன்றைக்கி நமக்காக செஞ்சு காமிக்கிறாங்க. ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசானா கிச்சன் ரெசிபி. நான் உங்கள் சுமையா ஃபருக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம காயல் சமையல் பாரம்பரிய சமையல் கொண்டாட்டம் பகுதியில் மீன் ரெண்டாக எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது கடலூர் மாவட்டத்தை சுற்றி உள்ள நெல்லிக்குப்பம், பரங்கிப்பேட்டை, ஓட்டி இந்த ஊர்லலாம் இஸ்லாமிய வீடுகளில் அதிகப்படியாக செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பளித்த காயல் சமையலுக்கு ரொம்பவே நன்றி. ஃபஸ்ட்டு மீன் ரெண்டான் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கொடுவா மீன் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மீன் ரெண்டான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மீனை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ஏன்னா மீன்லேயே நம்ம மசாலாவை போட்டு பெரட்டணுன்னா உங்களுக்கு மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு மிக்சிங் பவுல் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மீன் எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனோட மசாலா எல்லாத்தையும் பெரட்டியாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போடாச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இது மீனெல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு 70% இது ஃப்ரை ஆனால் போதும். பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்த நம்ம ரெண்டாம் வைக்கிறதுக்கு தேங்காய் பால் தான் ரொம்பவே முக்கியம். இப்போ நான் ஒரு முழு தேங்காவை, ஒரு பெரிய முழு தேங்காவை நல்லா கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கும் போது ஒரு கிளாஸ் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக, இது நம்ம 2 தடவை எடுத்துருப்போம். இன்னும் நல்லா கெட்டியாக ஃபஸ்ட்டு பால் வரும் இல்லையா, அதில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்புறமா எப்போ யூஸ் பண்ணுன்றதை நான் அடுத்ததாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கெட்டியாக பால் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பாலில் நான் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கெட்டியாக கொஞ்சமாக ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ஏற்கனவே மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்தாலும் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் 2 பெரிய பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அப்புறமா 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணும். நல்லா பொடி மாஸ்க்கு கட் பண்ற மாதிரி நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மீனுக்கு இப்போ நான் 4 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி இதில் போடுறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சீக்கிரமா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் ஒரு பெரிய தக்காளியை பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காய தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது நல்லா அந்த வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் பாலை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயம் ஃப்ரை பண்ணும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மீன் ஃப்ரை பண்ணும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம உப்பு நான் சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு நல்லா தேங்காய் பால் அடியோடு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தேங்காய் பால் கொதிக்கட்டும். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா கொதிச்சிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா மீனை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம 20 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக ரெண்டான் இருக்கணும். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். இப்போ நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு.
மீன் வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப திருப்பாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு டம்ளர் கெட்டியான பால் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அதை சேர்க்க போகிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான மீன் ரெண்டான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற காயல் சமையல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. ஹசானாஸ் கிச்சன் ரெசிபீஸ் ரொம்ப ஒரு அருமையான பாரம்பரிய சமையல் கொடுத்துருக்கீங்க. இவங்களோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அவங்க சேனல்லையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.